அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுக்கு வலு சேர்த்திருக்கும் நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாள்தோறும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எந்த ஆப் உள்ள போனாலுமே முழுக்க சீமான் மேல அனைத்து நபர்களுமே வன்மத்தை கக்கிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்மளால தொடர்ச்சியாகவே பார்க்க முடியுது. இந்த எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரம் போட்டதே திமுகவுடைய ஐடி விங் தான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜயுடைய மாநாட்டிற்கு பிறகு முழுக்க சீமான் அவர்களை விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு மனநிலைமையை மக்கள் மத்தியில கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக திமுகவுடைய ஐடி விங் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே சீமான் வெர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வைரலாக மாத்தினதும் அதுக்கு ஏற்ற மாதிரி பல யூடியூப் சேனல்களுக்கு பணத்தை கொடுத்து மக்களிடம் நேரடியாகவே கேள்வி எழுப்பினதும் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து பேசுங்க அப்படின்னு நிறைய ஸ்கிரிப்டட் வீடியோஸ் தான் பாத்தீங்கன்னா அதிகமாக வெளியிடப்பட்டு வந்துருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே நவம்பர் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோக்கள் அதிகமாக வெளியாகி சீமானுக்கு விஜயோடைய ரசிகர்கள் பல பேர் கண்டனத்தை தெரிவிக்கிற நிலை தான் உருவாகி இருக்கு. இப்படி முழுக்க சீமான் மேல வன்மத்தை மட்டுமே கக்கிட்டு இருக்கக்கூடிய பல யூடியூப் சேனல்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையிலையும் சீமானுக்கு இருந்த அந்தஸ்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தற்போது நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இந்த மது ஆலைகளை மூட்டிட்டு கல்ல விற்பனைக்கு கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு டீமிடம் விட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு கலாய்வு மாதிரி நடத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்ல நம்ம அரசே எடுத்து விற்பனை பண்ணா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த டீமை நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கல்ல விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் அரசு அங்கீகாரத்தோட கல் விற்பனை பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் விற்பனை அதிகமாவதோடு கஜானாலேயே காசு நிறைய வரும் அப்படின்னும் எந்த குடும்பங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அரசாங்கம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப எளிமையான முறை அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்களாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்றது முழுக்க சீமானவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய வெற்றியாகவே பார்க்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை எதனால எந்த ஊடகங்களும் ஒரு பெரிய விஷயமாக வீடியோ போடாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுமே தற்போது எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அரசாங்கத்திற்கு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு போட்டிருக்காரு, அதுவும் சீமானவர்கள் சொல்லிய ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு அப்படின்னும் போது இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயமாக ஆகியிருக்கணும், எதனால சீமானை இவ்வளவு ஒதுக்குறீங்க அப்படின்னு தான் சராசரியான பொதுமக்கள் கூட கேள்வியாக எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.